Welcome to MSV Chemistry channel. Today's topic hydrocarbons. Hydrocarbons are made of only elements carbon and hydrogen. Carbon, hydrogen இந்த ரெண்டு எலிமெண்ட் தான் மெயினான முக்கியமான எலிமெண்ட்ஸாக இருக்கும். அதர் எலிமெண்ட்ஸும் இருக்கலாம், பட் கார்பன் ஹைட்ரஜன் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அப்போது 90% இருக்கும். இதுதான் ஹைட்ரோகார்பன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நிலக்கரி, பெட்ரோலியம் இதெல்லாமே வந்து ஹைட்ரோகார்பன்ஸ் தான். ஈத்தேன் கூட ஹைட்ரோகார்பன்ஸ் தான். இது வந்து அலிஃபேட்டிக்காகவும் இருக்கலாம், அரோமேட்டிக்காகவும் இருக்கலாம். அலிஃபேட்டிக்னு பார்த்தோம்னா அல்கேன், அல்கேன் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் தான் வந்து அலிஃபேட்டிக். அண்ட் நெக்ஸ்ட் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் தான். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸும் வந்து ஹைட்ரோகார்பன்ஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினைல் குரூப் வந்து ஒரு ஹைட்ரோகார்பன் தான். இப்போ அல்கேனை பொறுத்த வரைக்கும் அதோட ஃபங்க்ஷனல் குரூப் வந்து சிங்கிள் பாண்ட். அல்கேனுக்கு வந்து டபுள் பாண்ட், அல்கேனுக்கு ட்ரிபிள் பாண்ட். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்லேயும் வந்து ஃபினைல் ரிங் இருக்கும், ஃபினைல் குரூப் இருக்கும். இதுதான் ஹைட்ரோகார்பன்ஸோட சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஜென்ரல் ஃபார்முலா. அல்கேனோட ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தோன்னா CnH2n+2. இதான் வந்து அல்கேனோட ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ வந்து ஒரு கார்பன் ஆட்டம் இருந்ததுன்னா மீத்தேன், 2 கார்பன் ஆட்டம் இருந்ததுன்னா ஈத்தேன், 3 கார்பன் ஆட்டம்னா ப்ரோப்பேன், 4 கார்பன் ஆட்டம்ஸ்னால் பியூட்டேன், 5ன்னு போச்சுன்னா பென்டேன், 6னா ஹெக்ஸேன், இப்படி வந்துகிட்டே இருக்கும். அல்கீன்ஸை பொறுத்த வரைக்கும் அல்கீன்ஸ்கிறது வந்து டபுள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ். அல்கைன்ஸ்க்கு வந்து ட்ரிபிள் பாண்ட். ட்ரிபிள் பாண்டில் வந்து ஃபஸ்ட் இருக்கிறதே இது வந்து அசிட்டிலீன் அப்படின்னு சொல்லலாம், CH1CH. அதர்வைஸ் அல்கைன்ஸ் வந்து ஈத்தைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ப்ரோப்பைன், பியூட் 1. அல்கைன்ஸ் வந்து ஐன்னு முடியும். அல்கேன்னா ஏன்னு முடியும், அல்கீன்னா ஈன் அப்படின்னு முடியும், அல்கைன்னா ஐன்னு முடியும். இதுதான் இதுக்கான பேசிக்கான நேமிங். இப்போ நம்ம ஹைட்ரோகார்பன்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து ஈஸி எப்படி சால்வ் பண்ணுறது, ஹைட்ரோகார்பன்ஸ்க்கான ப்ராப்ளம் வந்து எக்ஸாம்ஸில் வந்து ஈஸி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் ஐசோமர்ஸ் ஆஃப் ஹெக்சேன் பேஸ்ட் ஆன் தேர் பிரான்ச்சிங் கேன் பி டிவைடட் இன்டு 3 டிஸ்டிங்க்ட் classes as shown in the figure. இப்போ வந்து ஐசோமர்ஸ் ஆஃப் ஹெக்சைனோட ஐசோமர்ஸை வந்து 3 டிவிஷனாக கீழே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த பாய்லிங் பாயிண்ட் ஆர்டரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏபிசின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. பேசிக்காக பாய்லிங் பாயிண்ட் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாச்சுன்னா பாய்லிங் பாயிண்ட்டும் அதிகமாகும். சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருந்ததுன்னா பாய்லிங் பாயிண்ட்டும் கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் சர்ஃபேஸ் ஏரியா வந்து எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னா பிரான்ச்சிங் அதிகமாக சர்ஃபேஸ் ஏரியா வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ பாய்லிங் பாயிண்ட்டும் கம்மியாகும். இப்போ வந்து இந்த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளது சி தான் இதுக்கு வந்து மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். ஏன்னா சியோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாக இருக்குது, பிரான்ச்சிங் வந்து அவ்வளோவா இல்லை. ஆனால் ஏஏபிஏ பார்க்கும்போது அதில் வந்து பிரான்ச்சிங் சைடில் இருக்குது. ஸோ பிரான்ச்சிங் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு பாய்லிங் பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். C greater than A. செகண்ட் கொஷின் பார்க்கலாம். CH3 வந்து இருக்குது. இது வந்து குளோரின் எதுக்கு முன்னாடிக்கு அட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் Hμ கூட ரியாக்ட் பண்ணும்போது 2 விதமான ப்ராடக்ட்ஸ், ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது, ஐசோமெரிக் ப்ராடக்ட் C5H11Clன்னு. இன்னொன்று ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணும்போது இன்னொரு எம்னு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இது வந்து ஐசோமெரிக் ப்ராடக்ட்ஸ் தான். வேறு எம்மோட வேல்யூ வந்து கேட்குறாங்க, எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு அதோட கவுண்ட். இப்போது வந்து இதை வந்து நம்ம லாஜிக்காக தான் பண்ண முடியும். கண்டிப்பாக அது சேமாக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ 6,6 3,3 வந்து இருக்க சான்ஸ் இல்லை, 4,4 சான்ஸ் இல்லை. அப்போது ஆன்சர் என்னவாக இருக்கும்? 6,4. பி தான் கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 bromo 3 chloro cyclobutane when treated with 2 equivalents of sodium in the presence of ether, which of the following will be formed? இது வந்து வூட்ஸ் ரியாக்ஷன் வந்து 1 bromo 3 chloro cyclobutane வந்து ரியாக்ட் ஆகுது. எது கூடனா 2 equivalents of sodium வந்து 2 molecules of sodium கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்கும்னா 2 bromo, ஒன் சைட் ப்ரோமோ இருக்கும், இன்னொரு சைடு வந்து குளோரோ இருக்கும். இந்த சைக்ளோபியூட்டேன், இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற குளோரின் சைக்ளோபியூட்டேன் காம்பவுண்ட்ஸில் வந்து ஒன் சைட் ப்ரோமின் இருக்கும், இன்னொரு சைடு வந்து குளோரின் இருக்கும். அது ரெண்டுமே 2 கார்னரில் இருக்கும். இப்போ வந்து சோடியம் வந்து 2 சைடும் போய் அட்டாக் ஆகும். குளோரினையும் போய் அட்டாக் பண்ணும், ப்ரோமினையும் அட்டாக் பண்ணும். அப்படி அட்டாக் பண்ணும்போது ஒரு வந்து செயின் வந்து சைடில் வந்து ஃபார்ம் ஆகும், ஒரு கோடு மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து இந்த லாஸ்ட் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 2 சைடும் 2 லிங்க் ஆயிரும், 2 ஜாயின் ஆகிறதுனால ஆப்ஷன் டி மாதிரி உள்ள ஸ்ட்ரக்சர் தான் கிடைக்கும்.
Fourth question, how many chiral compounds are possible on monochlorination of 2-methylbutane? இப்போ வந்து 2-methylbutane பொறுத்த வரைக்கும் கீழே ஒரு செகண்ட் கார்பனில் வந்து மெத்தில் இருக்கும், சைடில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பியூட்டேன் காம்பவுண்ட்ஸ் இருக்கும், 2-methylbutane. இப்படி இருக்கும்போது இந்த சைட் செயினில் இருக்க மெத்தில், அதுக்கப்புறம் 2 சைடில் இருக்கக்கூடிய கார்பனும் கைரல் காம்பவுண்டாக இருக்கும், நடுசில் இருக்க ஒரு கார்பன் வந்து கைரல் காம்பவுண்டாக இருக்கும். இப்படி 4 டைப்ஸ் ஆஃப் கைரல் காம்பவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் கைரல் காம்பவுண்ட்ஸ் பாசிபிள் வந்து 4. ஆப்ஷன் பி கரெக்ட். 5th கொஷின், இந்த சிஹெச் பாண்ட் டிஸ்டன்ஸ் இன் எது வந்து லாங்கஸ்ட் சிஹெச் பாண்ட் டிஸ்டன்ஸ்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து C2H2 எடுத்துக்கலாம். C2H2, C2H4 இதெல்லாம் வந்து ஷார்ட்டஸ்ட். நெக்ஸ்ட்டு C2H2 Br2 பக்கத்துலேயே வந்துடும். எது வந்து ரொம்ப லாங்காக இருக்கும்னா C2H6. இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். C2H6 தான் சிஹெச் பாண்ட்லேயே லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். 6th கொஷின், த காம்பவுண்ட் விச் ஹேஸ் 1 ஐசோப்ரோபைல் குரூப். இது வந்து பார்த்த உடனே தெரியும், எல்லா ஆப்ஷன்லேயும் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் 2,3,3 டெட்ராமெத்தல் பென்டேன். இதில் வந்து 1 ஐசோப்ரோபைலுக்கு மேலே தான் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். பி ஆப்ஷனில் 2,2 டைமெத்தல் பென்டேன். இதில் ஐசோப்ரோபைல் காம்பவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். சி ஆப்ஷன் 2,2,3 ட்ரைமெத்தல் பென்டேன். இதில் அதிகமாக இருக்க தான் சான்ஸ் இருக்குது. ஆப்ஷன் டி அப்போ வரைக்கும் சிம்பிளாக இருக்குது, 2-மெத்தல் பென்டேன். இதில் வந்து 2-மெத்தில் வந்து கீழே வரும். இதில் வந்து ஒரு ஐசோப்ரோபைல் காம்பவுண்ட் CH3 வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 7th கொஷின், த ஹையர் பாய்லிங் பாயிண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃபார். இதில் வந்து இதுலேயும் பார்த்தாலே தெரியுது ஐசோபியூட்டேன். இது வந்து ரொம்ப சர்ஃபேஸ் வந்து அதிகமாகலாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆக்டேன்கிற போதே தெரியுது, இதுக்கு சர்ஃபேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 2,2 3,3 டெட்ராமெத்தல் பியூட்டேன், இதுக்கும் சர்ஃபேஸ் கம்மியாக இருக்கும். N-பியூட்டேன், இதுவும் 4 நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால சர்ஃபேஸ் கம்மியாக இருக்கும். பாய்லிங் பாயிண்ட் ப்ரொபோஷனல் டு சர்ஃபேஸ் ஏரியாங்கிறனால N-ஆக்டேனோட சர்ஃபேஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். N-ஆக்டேனுக்கு தான் ஹையர் பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். 8th கொஸ்டின், which of the following compounds does not dissolve in concentrated H2SO4 even on warming? சூடாக இருக்கும்போது கான்சன்ட்ரேட் H2SO4 சூடாக இருக்கும்போது வந்து எந்த காம்பவுண்ட் வந்து டிசால்வ் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. எத்திலீன் வந்து டிசால்வ் ஆகும். ஏன்னா வந்து CH+1CH இருக்கிறனால ஒன்று வந்து ப்ளஸ் காம்பவுண்ட், இன்னொன்று மைனஸாக இருக்கிறனால ஈஸியாக கான்சன்ட்ரேட் H2SO4ல் H+SO4- வரனால ஈஸியாக டிசால்வ் ஆகிடும். பென்சீனும் வந்து டிசால்வ் ஆகி சல்ஃபோனிக் ஆசிட் வந்து கொடுக்கும். ஹெக்சேன் மட்டும்தான் டிசால்வ் ஆகாது. அனிலீனும் டிசால்வ் ஆகும், ஹெக்சேன் மட்டும்தான் டிசால்வ் ஆகாது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ 9th கொஸ்டின் பார்க்கலாம். பென்சைல் குளோரைட் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் டொலுவின் பை குளோரினேஷன் வித். இது நார்மலாகவே தெரியும், சல்ஃபோனில் குளோரைடோ தயோனைல் குளோரைடாலையோ பென்சில் குளோரைடு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. NaOClலும் நாளையும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. குளோரின் ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் மூலமாக மட்டும்தான் பென்சைல் குளோரைடு வந்து டொலுவின்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இதிலே ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 10th கொஸ்டின், CH3 thrice CmgCl on reaction with D2O produces. இப்போ வந்து இதிலே தெரியுது MgCl இருக்குது. D2O எப்படி வந்து பிரியும்னா D+OD- பிரியும். இந்த D+ வந்து C கூட போய் அட்டாக், MgCl வந்து தனியாக பிரிஞ்சிடும். இந்த D+ வந்து CH3 thrice C கூட அட்டாக் ஆகி CH3 thrice CDன்னு ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து MgCl தனியாக வந்துடும். இதில் உள்ள OD+ வந்து அது கூட ஜாயின் ஆகி MgCl தனியாக, Mgலே 2 பாண்ட்ஸ் வரும். MgCl ஒரு பாண்ட் வந்து Clக்கு, ஒரு பாண்ட் வந்து ODக்கு வரும். அப்போ இதோட ப்ராடக்ட் என்னென்னா CH3 thrice CD தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 11th கொஷின், கன்சிடர் த ஃபாலோவிங் ரியாக்ஷன். CH3 CHD CH3 ப்ளஸ் வந்து இது ப்ரோமின்கிற ஃப்ரீ ரேடிக்கல் கூட வந்து ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகி எக்ஸுங்கிற ஒரு ப்ராடக்ட்டும் HBr வந்து கிடைக்கிது, ஹைட்ரஜன் ப்ரோமைடும். இப்போ இந்த எக்ஸ் ப்ராடக்ட் வந்து என்னது? இந்த ஆப்ஷன்ஸில் வந்து எக்ஸ் ப்ராடக்ட் வந்து எது கரெக்டான ஆன்சர்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஆப்ஷன் ஏ பொறுத்த வரைக்கும் CH3 thrice CHD CH3 CH2 லாஸ்ட் காம்பவுண்ட் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குது. ஃப்ரீ ரேடிக்கல் வந்து இப்படி தனியாக லாஸ்ட்டாக இருக்க வந்து சான்ஸ் இல்லை. ஆப்ஷன் CDயை பார்ப்போம். CDயில் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் வந்து இதில் வந்து டியூட்ரியம் காம்பவுண்ட் CH3C.D CH3 இருக்குது. எதுவும் கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் டியும் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கிடையாது. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக வரும், பிகாஸ் அதை சுற்றி 3 காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ட்ரிபிள் ஃபார்மேட் இருக்கனால ஆப்ஷன் பி தான் உருவாகி இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. தேங்க்யூ.